இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அவதூறு பரப்புகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை தேவை. அரசாங்கத்திற்கு மாமன்னர் வலியுறுத்து. இணையம் போன்ற சமூக வலைத்தளங்களில் அவதூறுகள் மற்றும் நிந்தனை தன்மையிலான தகவல்களை பரப்புகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கையை எடுப்பதில் அரசாங்கம் தீவிரம் காட்ட வேண்டும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மக்களிடையே பிரிவினையையும் பேதங்களையும் ஏற்படுத்தி குளிர்காய முற்படுகின்றவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை தேவை என்று மாமன்னர் குறிப்பிட்டார். இன்று 15வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் மாமன்னர் மேற்கண்டவாறு கூறினார். இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் அவதூறு மற்றும் சட்டவிரோத கலாச்சாரத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவது குறித்து தாம் மிகுந்த கவலை கொள்வதாக மாமன்னர் குறிப்பிட்டார். ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகளில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி மாமன்னர் அறிவுறுத்தினார். இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுடன் நம்பகமான தகவல்களை வழங்க முனைப்பு காட்ட வேண்டும். அதேவேளையில் நாடாளுமன்றம் போன்ற மக்களவை ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு தளமாக இருக்க வேண்டுமே தவிர பிரிவினையை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பதையும் மாமன்னர் தமது உரையில் வலியுறுத்தினார். செஷன் 23 ஷா அலாமில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயிலில் ஆலயத்தின் இலக்கவியல் நிர்வாக நடைமுறையை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டதோடு ஆலய இலக்கவியல் நிர்வாக நடைமுறையை செயலியையும் அது தொடர்பான விளக்கங்களையும் அமைச்சர் வழங்கினார். இந்த கோயிலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கவியல் நிர்வாக நடைமுறை பூஜைக்கான பொருட்களை விற்க மட்டும் அல்லாது அர்ச்சனை, உபயம், திருமண முன்னேற்பாடுகள், ஆலய விழாக்களுக்கான நேரடி ஒளிபரப்பு, ஆலயத்தின் வழி நன்கொடை வழங்குதல், நிதி நிர்வாகம், நீர்த்தார் சடங்கு நிர்வாக முறை என 50க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேவைகளை உள்ளடக்கியுள்ளது. இதன் வழி ஆலயங்கள் மிக துல்லியமாகவும் முறையாகவும் விரைவாகவும் ஆலய செயல்பாடுகளை நிர்வகிக்கலாம். அதோடு கோயிலுக்கு வரும் பக்தர்களும் ஒரே இடத்தில் விரைவாக தங்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். கால மாற்றத்திற்கு ஏற்ப கோவில்களில் இதுபோன்ற நவீன சேவைகளை அமைத்து கொடுப்பது அவசியம் என அமைச்சர் கூறினார். இந்த அவசர காலத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று முன் ஏற்பாடுகளை செய்ய நேரமில்லாத நிலையில் இணையம் வழியாக இலக்கவியல் முறையில் முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு பின்னர் நேரடியாக சென்று பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளலாம். திறன்பேசியில் இது தொடர்பான செயலியை பதிவேற்றம் செய்துவிட்டால் தேவையான போது சமய சடங்குகளுக்கான முன்னேற்பாடுகளை திறன்பேசி வாயிலாகவே செய்து முடித்துவிடும் வாய்ப்பை இந்த செயலி வழங்குகிறது எனவும் இதுபோன்ற முயற்சிகளை இலக்கவியல் அமைச்சு பெரிதும் வரவேற்பதாகவும் கோபிந்த் சிங் தெரிவித்தார். பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் அமைச்சர் கோபிந்த் சிங் பங்கேற்றார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவர்த்ராவுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். 2025 ஆண்டு ஆசியானின் தலைவர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ அன்வார் ஆசியான் அமைப்பின் தமது முறைசாரா ஆலோசகராக தக்சின் ஷினாவர்த்ராவை நியமித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது மியான்மர் நடப்பு நிலவரம் மற்றும் கிரிப்டோ நாணயம் உட்பட பலதரப்பட்ட முக்கிய விவகாரங்களை தக்சின் ஷினாவர்த்ராவுடன் அன்வார் விவாதித்தார். ஷா அலாம் ஐசிடி தமன் தேமா நீர் விளையாட்டு பூங்காவில் சறுக்கு மிதவை கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் வரும் புதன்கிழமை நடைபெறவிருக்கும் ஆட்சிக்குழு கூட்டத்தில் முழு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இது ஷா அலாம் மாநகர் மன்றத்திற்கு உட்பட்ட விவகாரம் என்பதால் இது குறித்து முழு விளக்கத்தை அளிக்கும்படி கோரப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார்.
இச்சம்பவம் தொடர்பில் ஷா ஆலம் மாநகர் மன்றம் வழங்கியுள்ள பூர்வாங்க அறிக்கையை படித்துவிட்டேன். தற்போது முழு அறிக்கைக்காக காத்திருக்கிறேன் என்று அமீருடீன் தெரிவித்தார். செக்ஷன் 7 உள்ள அந்த நீர் விளையாட்டு பூங்காவில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பார்வையாளர்களில் ஒரு பெண் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினார். பிரதான நெடுஞ்சாலைகளில் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சீன புத்தாண்டையொட்டி நீண்ட விடுமுறையை முடித்துக்கொண்டு பலர் தலைநகரை நோக்கி வீடு திரும்ப தொடங்கியதைத் தொடர்ந்து காலை முதல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வடக்கு தெற்கு பிளாஸ் நெடுஞ்சாலை மற்றும் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்தன என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அறிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் நள்ளிரவு வரை நீடித்ததாக ஓர் அறிக்கையில் LLM தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் ஜெராம் பகுதியில் 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை ஓர் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சிறுமியின் தாயார் இரவு 8:29 மணியளவில் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசாஹூருரின் தஜுடின் தெரிவித்தார். சிறுமியின் தாயாரை கடந்த 2022ஆம் ஆண்டு விவாகரத்து செய்துவிட்ட அந்த 33 வயதுடைய அந்த நபர் பின்னர் 8 வயதுடைய அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மற்றொரு சம்பவத்தில் 14 வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பில் அவரின் 66 வயது தாத்தா மற்றும் 21 வயது மாமனுக்கு எதிராக புகார் செய்யப்பட்டு இருப்பதையும் சூப்பரிண்டென்டன்ட் அசாஹருரின் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.